இன்றைக்கி நாங்கள் தென்காசி தெற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர், என்னோட நேம் மஹ்முதா. இன்றைக்கி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் இந்த சமச்சீர் கல்வியை ஒழிக்கிறது, இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சமஸ்கிருதத்தை உள்ள திணிக்கிறது, இதை எதிர்த்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம கலைஞர் நுழைவாயிலில் நடந்தது. பெருந்திரளான மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இது நடிப்புக்காகவோ சினிமாவில் காட்சிகளில் வரக்கூடிய நடிகர்களுக்காகவோ கூடின கூட்டம் கிடையாது. மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக கூடப்பட்ட கூட்டம். இது மிகச்சிறப்பாக ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் கொளுத்தக்கூடிய நாங்கள்லாம் தென்காசி மாவட்டம் சீசன் டைம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். இருந்தாலும் கூட இந்த மொழி எதிர்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே மொழி அவங்களுடைய பேச்சு மொழி தான். ஆனால் நமக்கு தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் உயிர், மொழி தான் எங்களுடைய பெருமை, மொழி தான் எங்களுடைய அடையாளம். அதை வெளிப்படுத்தணும், அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு மிகச்சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதோட தலைவரை சந்திக்கலாம்னு வந்தால் இங்கே பெருங்கூட்டம். அவர் சிஎம்மாக இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அதே கூட்டம் இப்போவும் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்போவுமே மக்களின் முதல்வர் இவர் தான் அப்படின்றது ப்ரூஃப் ஆகுது. இந்நேரம் சிஎம் கிடையாது, நம்ம ஆட்சியில் கிடையாது, கூட்டம்லாம் இருக்காது, ஈஸியாக போய் பார்த்துலாம்னு நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வழியே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சிஎம்மை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு மக்களின் முதல்வரை இந்த சமுதாயத்துக்காக, கல்விக்காக, பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக கையெழுத்திட்ட கரங்களை பார்த்து இன்னைக்கு கரங்களை கூப்பி சந்தித்தது மிக சிறப்பான நிகழ்வாக இருந்தது. நான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து வரேங்க. நாமக்கல் மாவட்டம் மாணவரணி துணை அமைப்பாளர் ஐயப்பன் பெருமாள். மத்திய பாசிச பிஜேபி அரசு நம்ம தமிழ் மொழிக்கு எதிராக மும்மொழி கொள்கையும் பிஎம் ஸ்ரீ என்கிற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு கல்வியை திணிக்கிற, இந்தியை திணிக்கிற அந்த அராஜக போக்கினை கண்டித்து மாநில மாணவரணி சார்பில் இன்று சைதாப்பேட்டையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்தோம். பெருந்திரளான ஒரு கூட்டம். அதாவது முன்ன சொல்லுவாங்க, எப்பயுமே மக்களின் முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயும் இல்லை, நிரந்தர முதல்வர், எங்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட கரம் பற்றி வாழக்கூடிய இளைஞர்கள், கோடான கோடி மாணவர்கள், ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி கலந்துக்கிட்டோம். இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா, மாநில அரசாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மத்திய அரசு கொண்டு வரும் இந்த திட்டத்தை திணிக்கிற, இந்தி திணிக்கிற, அதை எதையும் கண்டு கொள்ளாமல், வாய் பேசாமல், மௌனியாக இருந்து கொண்டு, ஊமையாக இருந்து கொண்டு இருக்கிற இந்த முதலமைச்சரை, இந்நாள் முதலமைச்சர் நடிகரை கண்டித்தும், இந்தி திணிப்பை கொண்டு வரும் பாசிச மோடி அரசை கண்டித்தும் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டு இன்றைக்கி எங்களுடைய கோயிலான அறிவாலயத்துக்கு வந்தோம். எங்களுடைய சாமியான கடவுளான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரிசனம் கிடைச்சிது. இதுக்கு கோடான கோடி நன்றி. சொன்ன மாதிரி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வந்த கூட்டத்தோட முதலமைச்சராக இல்லாத போது இப்போ பல மடங்கு கூட்டம் வருது. ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில், செல்போன் மோகத்தில் தவற இழைத்த மக்கள் மீண்டும் திருந்துவார்கள். மீண்டும் ஒரு 6 மாத காலத்தில் எங்கள் தலைவர், எங்கள் சாமி மீண்டும் அரியணை ஏறுவார் நிச்சயம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.